எப்போதும் ஒரே மாதிரி சப்பாத்தி குருமா அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் ஸ்டஃப் பண்ணி பன்னீர் பராட்டா, இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நீங்கள் எப்படி எப்போதும் சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சிருக்கேன். பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின பன்னீரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, மல்லிக்கீரை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்க மாவில் அந்த பன்னீரை ஸ்டஃப் பண்ணி சுட்டு எடுத்தோம்னா பன்னீர் பராட்டா ரெடி. நம்ம எப்போதுமே வீட்டில் 2 கல் வச்சுருப்போம். தோசைக்கு ஒரு கல், சப்பாத்தி பரோட்டாக்கு ஒரு கல். தோசை கல் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஸ்பெஷலாக சப்பாத்தி பராட்டாக்குன்னு உள்ள கல் கொஞ்சம் பெண்டாக இருக்கும். அப்படி பெண்டாக இருக்கிறதுனால நம்ம பரோட்டா சப்பாத்திலாம் குக் பண்ணும்போது நல்லா ஈவனாக குக் ஆகும். நான் வந்து இன்றைக்கி இந்த பன்னீர் பராட்டாவை சுட்டு எடுக்கிறதுக்காக இண்டஸ் வேலி பிராண்டோட 11 இன்ச் கேஸ்ட் அயர்ன் ரொட்டி ரவா தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா கீழே கேப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 100 அப்படிங்கிற என்னோட கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சப்பாத்தி மாவில் ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளர வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு டிஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வளர்த்து எடுத்திருக்கேன். தோசைகள் வந்து நமக்கு ஆல்ரெடி சீசன் பண்ணி வரதுனால நம்மளுக்கு சீசன் பண்ணுற வேலை கிடையாது. நான் வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷர் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சுட்டு எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு தனியாக தேவையில்லை. வேணும்னா தயிர் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.